இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 69ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித லோயோலா இஞ்ஞாசி மறை பணியாளரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? எல்லா வேலைகளும் எப்படி போய்கொண்டு இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை செய்கிறேன். நீங்களும் ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிடமாவது ஜெபியுங்கள். காலை ஒரு 10 நிமிடம், மாலையில் அல்லது இரவில் ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க மறவாதீர்கள் நண்பர்களே. சரி, இன்று இயேசு நம்மோடு என்ன பேசுகிறார்? இறைவனின் நேரத்தை நம்புகிறவன் அவசரத்தின் அடிமையாக இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இயேசு செயல்படும் நேரம் எப்போதும் சரியான நேரம். நாம் காத்திருக்கும் போது கூட இறைவன் நம்மை வடிவமைத்து நம் விசுவாசத்தை வளர்த்து நமக்கான சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். பொறுமையுடன் இயேசுவை நம்புகிற இதயம் ஒருபோதும் ஏமாற்றம் அடையாது. அவரது காலத்தில் கிடைக்கும் ஆசிர்வாதம் நிலையானதாகவும் முழுமையானதாகவும் இருக்கும். எனவே அவசரப்படாமல் நண்பர்களே, ஜெபத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னேறுவோம். சரியா? எசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி எதிர்நோக்குகிறவர்கள், அதாவது காத்திருப்பவர்கள் புதிய வலிமையை பெறுவார்கள். அதுவும் கழுகை போல புதிய வலிமையை பெறுவார்களாம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் இயேசுவின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. பயம் வேண்டாம். அவருடைய நேரத்தை நம்புங்கள். அவர் செய்யும் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே. எந்த மனிதரும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? உண்மையை பேசுவது எப்போதும் எளிதல்ல, ஆனால் உண்மையை மறைப்பது இறைவனின் வழியல்ல. இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் எரேமியாவிடம் ஒரு முக்கியமான கட்டளையை தருகிறார். நான் சொல்லும் வார்த்தைகளில் ஒன்றை கூட விட்டுவிடாதே எரேமியா என்று சொல்லுகிறார். மக்கள் கேட்க விரும்புவதை அல்ல, இறைவன் சொல்ல விரும்புவதை மக்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். எரேமியா ஆண்டவரின் செய்தியை தைரியமாக அறிவித்தார். அது மக்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் தங்கள் தவறை திருத்திக் கொள்ளாமல் அந்த உண்மையை சொன்ன எரேமியாவையே கொல்ல திட்டமிட்டனர். இதுதானே மனித இயல்பு. பல நேரங்களில் நாம் உண்மையை மாற்ற முயல்கிறோம், ஆனால் நம்மை மாற்ற விரும்புவதில்லை. ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்து, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சாதம் சாப்பிடக்கூடாது, 7 மணிக்குள்ள டின்னர் முடித்துவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் மருத்துவர் மீது கோபப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மை காயப்படுத்த அல்ல, காப்பாற்றத்தான் அந்த உண்மையை சொல்லுகிறார். அதே போல இயேசுவுடைய வார்த்தையும் சில நேரங்களில் ஒரு கத்தி போல கூர்மையாக இருக்கும். மனதை தைக்கும், குத்தி கிழிக்கும். ஏன் தெரியுமா? நாம் செய்த தவறுகளை வெளிச்ச போட்டு அந்த வசனம் காட்டும். அது நம்மை தண்டிக்க அல்ல நண்பர்களே, நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றத்தான். என் மகளே, என் மகனே, தப்பான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய், இப்போயே திரும்பி வந்துவிடு.
இல்லை என்றால் நரகத்திற்கு சென்று விடுவாய். நான் நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று இயேசு நினைப்பதால் தான் நம்மோடு அனுதினமும் இறைவார்த்தையின் மூலம் பேசுகிறார். இனிமையான வார்த்தைகளை எல்லோரும் பேசலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகளை உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள். உங்கள் தவறுகளை அவர்கள் மட்டும்தான் சுட்டி காட்டுவார்கள். ஏன் இப்படி பேய்கிறாய், ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்பார்கள், கோபப்படுவார்கள், அதட்டுவார்கள், உங்களை மாட்டுவார்கள். ஆம் நண்பர்களே, ஆண்டவரே என்னை மாற்ற வேண்டிய இடம் எது என்று இன்று கேளுங்கள், ஜெபியுங்கள், சிந்தியுங்கள். இயேசுவுடைய வார்த்தை என் வாழ்க்கையை திருத்தும் போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? உண்மையை சொல்பவர்களை நான் வெறுக்கிறேனா அல்லது மறிக்கிறேனா? மக்களுக்கு பிடிக்கும்படி வாழ்கிறேனா அல்லது இயேசுவுக்கு பிடிக்கும்படி வாழ்கிறேனா? உண்மை சில நேரங்களில் காயப்படுத்தலாம், ஆனால் அந்த காயமே குணமாகும் வழியை உங்களுக்கு காட்டும். இறைவனின் வார்த்தை நம்மை குற்றம் சொல்ல அல்ல, புதிய வாழ்க்கைக்கு நம்மை திருப்பவே வருகிறது. ஆண்டவரே, உமது வார்த்தையை என் விருப்பப்படி நான் மாற்றாமல் அது என்னை மாற்ற நான் அனுமதிக்க தாழ்மையை எனக்குள் தாரும். ஆம், நானும் தவறு செய்திருக்கிறேன் என்ற உணர்வை எனக்குள் தாரும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? பரிச்சயம் பல நேரங்களில் நம்பிக்கையை மறைத்து விடுகிறது என்று சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தமது சொந்த ஊருக்கு செல்லுகிறார். அவர் கற்பித்த போது சொந்த ஊர் மக்கள் அவரை பார்த்து வியந்தார்கள். ஆனால் அந்த வியப்பு விரைவில் சந்தேகமாக மாறியது. இவன் யார்? அந்த தச்சரின் மகன்தானே, இவனை நமக்கு தெரியுமே, இவனால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடிகிறது, அற்புதங்களை செய்ய முடிகிறது என்று இயேசுவை ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவுக்குள் இறந்த இறைவனை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களின் கண்களை மூடியது அறியாமை அல்ல, பரிச்சயம். When you get used to something, you will not be recognized there என்று புத்தகத்தில் படித்திருக்கிறேன். நம் சொந்த ஊரிலும் நம் சொந்த வீட்டிலும் நம் சொந்த உறவுகளையும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல்தான் இந்த உலக வாழ்க்கையிலும் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள், பாராட்ட மாட்டார்கள், நம் திறமையை மெச்ச மாட்டார்கள். ஆனால் மக்கள் அனைவரும், அதாவது மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஒரு விலைமதிப்புள்ள வைரம் அதை அறியாத ஒருவரின் கையில் இருந்தால் அது வெறும் கல்லாகத்தான் தோன்றும். அதன் மதிப்பு குறைவதில்லை, அதை பார்க்கும் பார்வைதான் குறைவாக இருக்கிறது. அதே போல உங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில், நண்பர்களிடத்தில் இருக்கும் நல்லவர்களை, அவர்களுடைய திறமைகளை, அவர்களுக்குள் இருக்கும் இயேசுவின் அருளை, இவரை நமக்கு தெரியுமே என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமா அல்லது அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமா? சில நேரங்களில் நாம் தேடும் ஆசிர்வாதம் நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. அதை நாம் தான் சட்டை பண்ணுவதே இல்லை. இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை என் வாழ்க்கையில் உண்மையாக நம்புகிறேனா அல்லது அதை ஏதோ பழக்க தோஷத்திற்காக செய்கிறேனா? சரி, வேலைக்கு கிளம்பும் முன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று போட வேண்டும், வெளியிலே வேலைக்கு செல்ல வேண்டும், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கண்ணை மூடிக்கொண்டே ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஒரு பழக்க தோஷத்தின் வாழ்க்கையை வாழுகிறோமா என்று சிந்திக்க நம்மை நற்செய்தி அழைக்கிறது. நண்பர்களே, நம்பிக்கை என்பது இயேசுவை அறிந்திருப்பது மட்டுமல்ல, அவர் இன்று என் வாழ்க்கையில் செயல்பட முடியும் என்று முழுமனதுடன் நம்புவது. ஆண்டவரே, பரிச்சயத்தின் காரணமாக உம்மை நான் ஒரு நாளும் அலட்சியம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடும் திறந்த இதயத்தோடும் உம்மை அணுகும் அருளை எனக்கு தாரும். வாழ்க்கையில் நீர் செயல்பட இடம் கொடுக்கிற விசுவாசத்தை எனக்குள் தாரும் என்று இன்று கேளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? ஆண்டவரே, உமது பேரன்பால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்குற்றம் சாற்றி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திரும்பி தர முடியும்? ஏனெனில் என் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. இனி ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்காதவாறு என் சகோதரர் வேற்று மனிதர் முன்னே, என் தாயின் அயலான் பிள்ளைகளுக்கு முன்னே என்னை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். எனக்கு உண்டான ஆர்வம் என்னை
அழித்து போடாதபடி நல்ல வழியில் நான் நடந்து உம்மை பற்றி கொண்டு மேன்மையான வாழ்க்கை வாழ என்னை பழித்து பேசியவர்கள் கண்முன்னே நான் ஒரு அழகான உயர்வுள்ள நல்ல உடல் சுகமுள்ள மேன்மையுள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட பிறருக்கு உதவுகின்ற வாழ்க்கை வாழும்படியாய் என்னை உயர்த்தி வையும் இயேசுவே. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே இயேசுவே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர் அல்லவா? எனக்கு துணை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.